ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் வந்து வாலிகண்டபுரம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம வந்துட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து திருச்சி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த ஸ்பாட் வந்துடும். நம்ம இன்றைக்கி ஒரு சிவன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பொன்னேரி ஆறுன்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து பிரம்மர் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்ததாகவும், அதே மாதிரி பஞ்சபாண்டவர்கள் வந்து இந்த இடத்துல குளித்ததாகவும் சொல்லப்படுது. நான் இந்த இடத்துக்கு வந்து சோலோ ட்ராவலாக வந்தேன். சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். நான் இந்த இடத்துக்கு வந்து சேலத்துலேருந்து சோலோ ட்ராவலாக வந்தேன். வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் ஆச்சு. தல புராணப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற லிங்கத்தை வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அம்பாளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரகன்நாயகி என்று அழைக்கப்பட்டிருக்கு. பிரம்மர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி கொனேரி ஆற்றிலிருந்து தண்ணி எடுத்து சிவனுக்கு பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை விட ரொம்ப பழமையான கோயில். தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா 110ஆம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோயில் வந்துட்டு 910ஆம் நூற்றாண்டுலேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 134 கல்வெட்டுகள் இருக்குது. ஆதித்ய சோழன், ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் பராந்தக சோழன், இந்த 3 மன்னர்களும் வந்துட்டு இந்த கோயிலை வந்து நிறைய முறை சீரமைச்சிருக்காங்க. இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா 7 அடுக்கு கோபுரம். பாண்டவர்களை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா தர்மர் வந்து அந்த ராஜா வந்துட்டு பகடை உருட்டும் போது அதில் சூழ்ச்சி பண்ணுறாருன்னு தெரிஞ்சு ரொம்ப கோவம் அடைஞ்சிடுறாரு. அப்போ வந்துட்டு மற்ற அண்ணன் தம்பிங்களெல்லாம் சேர்ந்து அவரை வந்துட்டு சாந்தப்படுத்துறதுக்காக இந்த கொன்னேரி ஆற்றில் வந்துட்டு நீராடினதாக சொல்லப்படுது. இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சேதப்படுத்தியிருக்காங்க. இந்த ஊருக்காக வந்துட்டு ஒரு போரே வந்து நடந்திருக்கு ரஞ்சன்குடி ஃபோர்ட்டில். இந்த ரஞ்சன்குடி ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாலிகண்டபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. ரஞ்சன்குடி ஃபோர்ட்டோட வீடியோ பார்த்திங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அதையும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சன்குடி கோட்டையில் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்து சண்டை போட்டதாகவும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்மார்களும் அதுக்கப்புறம் முகலாயர்களும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு துணையாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. வானரக தலைவனாக இருக்கிற வாலி வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்ததாகவும், இங்கே இருக்கிற சிவன் பெருமான் கிட்ட வந்துட்டு வரங்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எதிரி கூட வந்துட்டு அவர் வந்து சண்டை போடுறாரோ அந்த எதிரியோட பாதி பலம் வந்துட்டு இவருக்கு வந்துடணும் அப்படிங்கிற வரத்தை வந்து இந்த இடத்துல தான் வாங்கினதாக சொல்லப்படுது. பிரம்மனுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாலிக்கு காட்சி அளித்ததால் இந்த கோயிலில் இருக்கிற லிங்கத்தை வந்து வாலீஸ்வரர்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அம்பாலை வந்துட்டு பார்த்திங்கன்னா வாலாம்பிகான்னு அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 யானைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு உடைந்த நந்தி இருக்கும். அந்த நந்தியை தாண்டி நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும்.
இந்த குளத்தோட பேர் பார்த்திங்கன்னா சரவண தீர்த்தம். இந்த குளம் பார்த்திங்கன்னா நாயக்கர் மன்னர்களால் கட்டப்பட்டது. கோவிலுக்கு வரும் மன்னர்கள் இந்த குளத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் சிவனை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த குளம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண்டபமும் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடைகள் மாற்றுறதுக்காகவும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க. கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா குரங்குகள், கிளிகள், அதுக்கப்புறம் புறாக்கள் நிறையா இருக்குது. இதுக்குள்ளே தான் வாலீஸ்வரர் இருக்கார். இதுதான் மெயின் டெம்பிள். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவரை பார்த்த மாதிரி 3 நதிகள் இருக்குது. பாலநந்தி, யுவநந்தி, யாவன நந்தி. இந்த நந்தியில் பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் நிறையா இருக்குது. ரொம்ப டீட்டெயிலான டிசைன். கோயிலுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பழங்காலத்து சிலை நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிதைக்கப்பட்ட சிலைகள் நிறையா இருக்கும்.
இதோட ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாகவும் இருந்தது. வட்டமான கற்களாகட்டும், எழுத்துக்களாகட்டும், முகத்தில் இருக்கும் புன்னகையாகட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அம்பாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா செவி சாய்த்தபடி ஒரு முருகன் சிலை ஒன்று இருக்குது. அது வந்து 9 அடி உயரத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த சிலை தான் வந்துட்டு இந்த கோயிலுக்கான காவல் தெய்வம்னும் சொல்லப்படுது. செவி சாய்த்தபடி ஏன் இருக்குன்னா, பக்தர்களோட குறைகளை கேட்கறதுக்காக முருகப்பெருமான் வந்துட்டு செவி சாய்த்தபடி இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அவர் வந்து வடக்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது. அருணகிரிநாதருக்கு வந்து முக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக வடக்கு திசையில் தான் வந்து திருவண்ணாமலை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கார்.